வெளியுறவு கொள்கையிலும் அரசாங்கத்துக்கு முரண்பாடு. ஜனாதிபதி தலைமையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான கலந்துரையாடல். பிறப்பு இறப்பு சான்றிதழ் விநியோகத்தில் தாமதம். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 45 பேர் கைது. வரி விதிப்பால் போரை நிறுத்துவேன் அச்சுறுத்தும் ட்ரம்ப். 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கோலூன்றி பாய்தல். வடமாகாணத்திற்கு தங்கம் வெள்ளி வெண்கலம். இலங்கையின் வெளியுறவு கொள்கை தொடர்பான கொள்கை முரண்பாடுகள் தற்போது அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு தீவிரமான உள்நாட்டு போராட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தில் உயர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள கொள்கை ரீதியான முரண்பாடுகள் வெளியுறவு கொள்கையிலும் தாக்கம் செலுத்தியுள்ளது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மேற்குலக சார்பு நிலையில் ஒரு தரப்பும் மார்க்சிசம் அல்லது சோசியலிச சீன சார்பு கொள்கையில் மற்றொரு தரப்பும் ஆளும் கட்சிக்குள் செயல்படுகின்றமையானது நாட்டின் வெளியுறவு கொள்கையை நிலையான போக்கில் முன்னெடுப்பதற்கு சவால்களை ஏற்படுத்துகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எந்த ஒரு நாட்டுடனும் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளாது இலங்கையின் பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் செயல்படுகின்றார்கள். குறிப்பாக மேற்குலக நாடுகளோடு இவர்கள் கூடுதலான உறவை வளர்க்க விரும்புகின்றார்கள். இந்த அணுகுமுறை காரணமாகவே அமெரிக்காவின் பக்கமிருந்து பெரும் ஆதரவுகள் அரசாங்கத்துக்கு கிடைத்தன. ஆனால் மார்க்சிசம் அல்லது சோசியலிச சார்பு கொள்கையில் இருக்கும் ஆளும் கட்சியின் மற்றொரு தரப்பானது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க ஆகியோர் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆதரவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள். இந்த கடுமையான இழுபறி காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஹம்பாந்தோட்டை சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், கெரவலப்பிட்டிய மற்றும் சபுகஸ்கந்த போன்ற பல பாரிய வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் முடங்கியுள்ளன. சமீபத்தில் அரசாங்கம் இந்த கொள்கை ரீதியான நெருக்கடிகளை தீர்க்கும் வகையில் சில திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. கடவத்தை மீரகம அதிவேக நெடுஞ்சாலையின் எஞ்சிய பணிகள் மீண்டும் சீனாவுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான கடனை அமெரிக்க டாலர்களுக்கு பதிலாக சீன யுவானில் பெறுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. மேலும் ஹம்பாந்தோட்டை சுத்திகரிப்பு நிலையத்திற்கான சைனோபெக் நிறுவனம் கோரிய 40% சந்தை வாய்ப்பை வழங்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அரசாங்கத்தின் இந்த மாற்றத்தை கண்காணித்த அமெரிக்கா உடனடியாக எதிர்வினையாற்றியது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் நியூயார்க் விஜயத்தின் போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்க தரப்போடு கலந்துரையாடல்களில் இதன் போது ஈடுபட்டார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவை மற்றும் தனியார் துறையின் சம்பள அதிகரிப்புக்கு ஏற்ப தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கும் பரிந்துரை குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சம்பளத்தை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அந்த சம்பள அதிகரிப்பு முறை தொடர்பில் தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடினார். பெருந்தோட்ட தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இங்கு ஜனாதிபதியிடம் விளக்கினார்கள். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிறப்பு இறப்பு திருமணச் சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நிகழ்நிலை சேவை செயலிழந்துள்ளது. இதனால் குறித்த சான்றிதழ்களை பிரதேச செயலகங்களில் சாதாரண சேவையூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி செயலிழந்துள்ள நிகழ்நிலை சேவையை வழமைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 45 நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2025 செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி மீன்பிடி செய்தவர்கள், உரிமமின்றி மீன்பிடி செய்தவர்கள் மற்றும் உள்ளூர் நீர்நிலைகளில் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 11 டிங்கி படகுகள், 2 படகுகள் மற்றும் ஒரு கேப் வாகனமும் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நகர எல்லைகள் திருகோணமலை மலைமுந்தல், கொக்கு தொடுவாய், போல்ட பாயிண்ட், கொக்கிலாய், கதிரவெளி பாயிண்ட், புடவைக்கட்டு, ஃபவுல் பாயிண்ட், ஓட்டமாவடி, பிளான்டன் பாயிண்ட், கல்குடா, கல்லராவ கடற்கரை மற்றும் அவற்றை சுற்றியுள்ள கடல் பகுதிகளை உள்ளடக்கிய வடக்கு மற்றும் கிழக்கு கடற்படை கட்டளைகளால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சந்தேக நபர்கள் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள், மீன்பிடி படகுகள் மற்றும் கேப் வாகனத்தோடு கிண்ணியா, முல்லைத்தீவு, குச்சவெளி, லங்காப்பட்டுன, கோப்பாய் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள மீன்வள மற்றும் நீர்வளத்துறை அலுவலகங்களுக்கு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட பல சர்வதேச போர்களை நிறுத்துவதற்கான கருவியாக வரி விதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தி வருகின்றார். வாஷிங்டனில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப், வரிகளை அடிப்படையாக வைத்தே சில போர்களை தடுத்து சமரசம் ஏற்படுத்தியுள்ளேன். உதாரணமாக இந்தியா பாகிஸ்தான் போரை குறிப்பிடலாம். உங்களிடம் அணு ஆயுதம் உள்ளது, அதனால் நீங்கள் போரில் ஈடுபடலாம். ஆனால் உங்கள் இரு நாடுகளின் மீதும் கடுமையாக
100, 150 மற்றும் 200% வரி விதிப்பேன் என்றும் அவர்களிடம் கூறினேன். வரி விதிப்பேன் என்ற அச்சுறுத்தலால் இரு நாடுகளும் தங்களுக்கு இடையிலான போரை நிறுத்தின. இதனை 24 மணி நேரத்தில் செய்து முடித்தேன். வரி என்ற கருவியை நான் கையில் எடுக்காவிட்டால் உங்களால் போரை நிறுத்தி இருக்க முடியாது. வரி விதிப்பை அமெரிக்கா கொண்டிருப்பதால் உலகில் அமைதியை நான் கொண்டு வந்துள்ளேன். உங்களுக்கு தெரியாது, இதுவரை 7 சர்வதேச போர்களை நிறுத்தியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய ட்ரம்ப், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இல்லை, இதுவரை நாங்கள் செய்து கொண்ட 7 சமாதான ஒப்பந்தங்களில் குறைந்தது 5 வரி விதிப்பின் காரணமாக இருந்தன. போரிடும் நாடுகளை நான் சமாளிக்கப் போவதில்லை, வரிகளை மட்டுமே விதிக்கப் போகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தியகம மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் 38வது அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டு விழாவில் மெய்வல்லுநர் போட்டிகளில் 4ஆம் நாளான திங்கட்கிழமை நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கோலுன்றி பாய்தலில் வடமாகாண பாடசாலைகள் முழுமையான ஆதிக்கம் செலுத்தி தங்கம், வெள்ளி, வெண்கலப் பதக்கங்களை சுவீகரித்துள்ளன. அந்த போட்டிகளில் அருணோதய கல்லூரி வீராங்கனை எஸ். நிரூஷிகா 3.80 மீட்டர் உயரத்தை தாவி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். சாவகச்சேரி இந்து கல்லூரி மாணவி பி. அபிஷாலினி 3.60 மீட்டர் உயரம் பாய்ந்த வெள்ளிப் பதக்கத்தையும், பாசியூர் புனித அந்தோனியார் மகளிர் வித்தியாலய மாணவி ஆன் மேரி, விக்டோரியா கல்லூரி மாணவி வை. நிதூஷா ஆகிய இருவரும் 2.80 மீட்டர் உயரம் பாய்ந்து சம உயரத்தில் தாவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார்கள். 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான குண்டெறிதல் போட்டிகளில் பள்ளிப்புணம் மகா வித்தியாலய மாணவன் ஆர். சந்தோஷ் வெண்கலப் பதக்கத்தை வென்றெடுத்துள்ளார். 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 100 மீட்டர் சட்டவேலி ஓட்டப் போட்டியில் மன்னார் முருங்கன் மகா வித்தியாலய மாணவி ஜே. யஸ்வினி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருவர் இன்றைய தினம் வெள்ளிப் பதக்கங்களை வென்றெடுத்துள்ளார்கள். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா.